இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. காதல் ஏமாற்றம் இருக்கா சார்? காதலிச்சா தானே ஏமாற்றுறது. நான் நிறைய பேரை காதலிச்சிருக்கிறேன், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஏன் சார்? நான் சொன்னா தானே. ஒரு 800 rupees in 2003 மந்த்லி. ஸோ அது ரொம்ப கஷ்டமானது அதை ஃபேஸ் பண்ணுறது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2 அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு காருக்கு என்ன கலர்னு நம்மள்ட்ட சஜஷன் கேட்பாங்க. அந்த டயத்தில் சரிடா. உங்களுக்கு என்னைக்காவது ஒரு ஆசை நம்மளும் இந்த மாதிரி ஒரு பயங்கர செலிப்ரேஷன் இருக்கிற ஒரு ஆக்டரா இருக்கணும்? அண்ணா அப்படித்தான் ஓகே கொண்டாடுறாங்களே அது கொண்டாடுறாங்க. கேரளத்தில். நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க? இல்லை, எனக்கு வந்து இங்கே அந்த சிரிப்புல வந்து ஒரு வெள்ளந்தித்தனம் தெரியுது. வெள்ளந்தியா இருக்கிறவங்க சீக்கிரம் ஏமாந்துருவாங்க. ஏமாந்துருக்கீங்களா சார்? நான் நிறைய ஏமாந்துருக்கிறேன். ரகுரன் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, நீங்க லைஃப்ல பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி நடிக்க வந்தது. ரொம்ப பெரிய லுக் சேஞ்ச் இல்லாம ஈவன் மீச கூட ஓட்ட மாட்டாரு. கரெக்ட். அவங்க கொஞ்சம் அந்த ஹேர் ஸ்டைல்ல விக் கூட வைக்க மாட்டாரு. கரெக்ட். ஒரே ஹேர் அது கூட இல்லாம பண்ணிருக்காரு. சோ அப்ப அவருக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். உங்களுக்கு ஜோக்கர் படம் நடிச்சு முடிச்சதுக்கு ஜோக்கர் மட்டும் தான் அப்படி இருந்தது. 7 months அந்த ஒர்க் நடந்துட்டு இருந்ததுனால அதனுடைய தாக்கம். நான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டேன். நான் கொஞ்சம் நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்படியே தாக்கத்தை வாங்கிட்டே அடுத்த படம் பண்ண முடியாது. ஐயோ வயசாயிடுச்சுன்னா கை கால் முடியாமல் போச்சுன்னா ஏன் வயசாகுது எனக்கு அப்படிங்கிற மாதிரியான பர்சனாலிட்டி குமார் ராஜா. பின்னாடி வந்தவங்கலாம் முன்னாடி போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் கிடையாது. எது முன்னாடின்னு கேட்பாரு. அப்போ முன்னாடி போகிறதுனா என்னது? இப்படி கூட படம் எடுக்கலாமா? 10 வருஷத்துல 2 படம் தான். 14 வருஷம் ஆயிடுச்சு. 14 வருஷத்துல 2 பெரிய படங்கள். அப்புறம் அந்த அன்னமால்னாலே மன திருப்தி தான். அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். குவி இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. காதல் ஏமாற்றம் இருக்கா சார்? காதலிச்சா தானே ஏமாற்றுறதுக்கு. ஏன்னா நான் நிறைய பேரை காதலிச்சிருக்கிறேன், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஏன் சார்? நான் சொன்னா தானே. ட்ரை பண்ணது அந்த மாதிரி எதுவுமே இல்லை? இல்லை, அது மாதிரிலாம் எதுவும் பண்ணது கிடையாது. தெரியப்படுத்தணும், நம்ம லவ் பண்ணுறவங்களுக்கு தெரியப்படுத்தவே தோணாது. ஏன்னா இப்போ இருக்கிற 2000 கிட்ஸ் ஆகட்டும், 1995 கிட் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு தைரியமும் ஒரு பழக்கமும் இருக்குது. எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குதுன்னா போய் பேசி எனக்கு பிடிச்சிருக்குது, இல்லை உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா வேற ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குது. ஸோ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போல்லாம் அப்படி கிடையாது. ரெண்டாவது வந்து சில மொக்கையான சினிமா டைலாக்ஸ்லாம் இருக்குல்ல, ஒரு செடியில் ஒரு பூ தான் பூக்கும், பூத்தா மறுபடியும் பூக்காது. அந்த மாதிரி டைலாக் காலத்தில் பிறந்ததுனால ஒரு தடவை லவ் வந்துச்சு, அது செட் ஆகலை, அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லிச்சு, இனிமேல் நமக்கு லவ்வே கிடையாது அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஜென்ரேஷன்லேருந்து வந்தால் எனக்கு எக்ஸ்ப்ரெஷன். ஆனால் என்ன தியேட்டருக்குள்ளே வந்த பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சுது வாட் இஸ் லவ், வாட் இஸ் ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் தெரிஞ்சுது. ஸோ பட் நான் காதலிச்சு ஏமாந்ததுலாம் இல்லை. ஏன்னா காதலிச்சதே இல்லை. சூப்பர் சார். எனக்கு அது குரு சாருக்கு ஆசை வந்திருக்கா? இப்போது நிறைய நம்ம சொல்கிற மாதிரி ஒரு சில நம்ம ஹீரோக்களை வந்து கொண்டாடுறாங்க. அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷோலாம் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்கள இண்டஸ்ட்ரியும் கொண்டாடுது. அவங்களுக்கான லைக் என்ன சொல்கிறது, சம்பளமும் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கிது. உங்களுக்கு என்னைக்காவது ஒரு ஆசை நம்மளும் இந்த மாதிரி ஒரு பயங்கர செலிப்ரேஷன் இருக்கிற ஒரு ஆக்டராக இருக்கணும்? நான் அப்படித்தான். ஓகே, கொண்டாடுறாங்களே, அது கொண்டாடுறாங்க. கேரளத்தில் கலையை ரசித்து பயங்கரமாக கொண்டாடுறதை நம்ம கண்டிப்பாக குரு சாரை பார்க்க முடியுது சார். அந்த ஒரு கிராண்டான ஒரு ஓப்பனிங்காக இருக்கட்டும், அதிக சம்பளம் வாங்குற ஒரு நடிகராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஆசைகள் நான் சொல்கிறேன் சார். அதுவா? நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க சார்? இல்லை, எனக்கு வந்து இங்கே வருங்க. நான் இப்போ இதில் வந்து 2 பாதை எடுக்கிறதுக்கான இது சாய்ஸ் என் கையில் தான் இருக்கு. என்னால் இதையும் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் சொல்கிற கொண்டாடுறங்கிற இதையும் என்னால் எடுக்க முடியும். ஆனால் அது எப்போங்கிறது நான் தான் டிசைட் பண்ணுவேன். புரியுதுங்களா? இப்போ மார்கன் ஃப்ரீமன் வந்து 70 வயசில் நடிக்கிறாரு, 80 வயசு 90 வயசுலலாம் நடிக்கிறார். ஆமாம், லாஸ்ட்டாக 4th பார்ட்டில் அவர் வந்து ஹாரிசன் ஃபோர்டு வந்து 89 வயசு 90 79 வயசு 80 வயசு அவர் நடிக்கிறாரு. அப்போ வந்து ஓப்பனிங் வந்து பெருசாக இருக்கிற ஒரு ஆக்டர் கிராண்டாக இருக்குது. என்னால் வர முடியும். இப்போதைக்கு இந்த பக்கம் போயிட்டுருக்கிறேன், நாளைக்கு அந்த பக்கம் வருவேன். அது நான் தான் சூஸ் பண்ண வேண்டியது. எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆடியன்ஸு, பட் நான் சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கேன். இது என்னால் முடியாது, எனக்கு ஏன் இந்த பக்கம் போகலை, இந்த பக்கம் போயிருக்கலாமோ அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ இந்த பக்கம் போகிறேன், அப்புறம் அந்த பக்கம் வருவேன். அந்த மாதிரி. பட் எனக்கு என்ன ஒரு கண்டிஷன் கிடையாதுன்னா, ஒரு பயம் கிடையாதுன்னா, ஐயோ நரைச்சி போயிடுச்சே, வயசாகிட்டே இருக்குதே, அப்போ நம்ம இதுக்குள்ளே வர முடியுமாண்ணா அப்படிலாம் கிடையாது. ஏஜ் ஒரு நம்பரே கிடையாது.
டைமே கிடையாது எனக்கு. டைம் கிடையாது எனக்கு. என் மனசில் டைம் கிடையாது. காலம் வந்து என் மனசில் இல்லை. ஏன்னா நாங்கள் ரொம்ப வருஷம் நான் காலத்தை துரத்தி ஓடிட்டு வேணாம் நம்ம காலத்தை இனிமேல் துரத்த வேணாங்கிற ஒரு இடத்துக்குள்ளே வந்துட்டேன் நான். அதனால் காலம் மனசில் இல்லாதனால எப்போ வேணால் நீங்கள் சொல்கிற அந்த ஓப்பனிங் கொடுக்குற ஒரு ஹீரோ மாதிரியோ ஒரே படம் தான் இது மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கு நான் ஹீரோவாக தான் அப்படிங்கிற என் படம்னா அப்படி தியேட்டரை வெடிக்கும். அந்த மாதிரி இடத்துக்குள்ளே என்னால் போக முடியும். 60 வயசுல 70 வயசுல 80 வயசுல பண்ண முடியும். பண்ண முடியும். ஏன்னா இப்போ இன்னைக்கு சினிமாக்குள்ள வரணும்னு நினைக்கிற இளைஞர்கள் எல்லாமே டப்பு ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னா இன்னைக்கு ஆசைப்படுறேன்னா ஒரு வருஷத்துல ஒரு படம் எடுத்து ஆகணும். ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறேன்னா இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு வருஷத்துல நான் ஆயிரணும். ஒரு 30 வயசுக்குள்ள ஒரு 35 வயசுக்குள்ள நான் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பயங்கரமான ஹீரோவா நல்ல இன்கம் வர ஒரு ஹீரோவா மாறணுங்கிற ஒரு ஆசையில உள்ள வராங்க. அந்த ஏஜ் அந்த நம்பருக்காக அந்த ஒரு இல்லை அது வந்து அந்த ஆசை வந்து நிறைவேறதுல வந்து உங்களுக்கு முட்டி மோதல்கள் வரும். ஆமாம் ஆமாம். ஏன்னா இதே மாதிரி தான் நிறைய பேர் வராங்க. புரியுதுங்களா? இல்லை எனக்கு இப்படி அவங்க இப்படி முட்டிகிட்டு இருக்கட்டும் நான் இப்படி போகிறேங்கும் போது இந்த இடம் காலியாக இருக்குது. நான் ஃப்ரீயாக என் லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டு இப்போ திருவண்ணாமலையில் இருக்கேன். நான் ஃப்ரீயான லைஃபு அமைதியாக ஒரு இடத்துல இருக்கிறேன். நான் இந்த இப்படி காலையில் ஒர்க் ஷாப் எடுத்தேன். ஆக்டிங் எப்படிங்கிறத சில பேர்கிட்ட ஷேர் சொல்லி கொடுக்குறது. அதுலேருந்து நான் கற்றுக்கிறேன். அப்படியே ஸ்லோவாக நகர்றேன். இங்கே எல்லாம் புட்டி மோதி மேலே ஏறிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இது எந்த பாதிப்பும் உண்டு பண்ணுறதில்ல. ஒரு அமைதியான ஒரு லைஃப் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சில சமயம் நான் ரெக்ரெட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை அந்த டயத்தில் நான் அப்படி சுதாரிச்சிருந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு டீமை வச்சுக்கிட்டு நான் இப்படி போயிருந்தா நான் இப்படி போயிருக்கலாமோ அப்படிங்கிற ரிக்ரெஷன்ஸ் வரும். பட் அந்த ரிக்ரெஷன்ஸ் வந்து அர்த்தமில்லாத ரிக்ரெஷன்ஸாக இருக்கும். ஏன்னா நான் வந்து நிறைய விஷயங்களை கற்று வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு சின்ன கேரக்டர் கூப்பிட்றாங்க அப்படிங்கும்போது அது எனக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் இதை பண்ணினா நம்மளை எல்லாருமே சின்ன கேரக்டர் கூப்பிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் பண்ணாமல் இருக்கிறது வந்து ரொம்ப அர்த்தமில்லாத ஒன்று. இப்போ நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்கிறாரு. எலக்ட்ரிஷியன் எனக்கு சின்ன சுவிட்ச் மட்டும் ப்ராப்ளம்னா அந்த வந்து பண்ணி கொடுக்குறேன் பாரு சார், நீங்கள் தான் சார் மொத்த வயரிங்கை நீங்களே பண்ணி கொடுங்கன்னாலும் அவரும் வந்து தான் பண்ணி கொடுப்பேன். எலக்ட்ரிஷியன் அவரோட வேலை அது மாதிரி நான் ஆக்டர். நான் ஒரு வேலையை வந்து ஒரு டெக்னிக்கலாக தான் பார்க்குறேன். நீங்கள் ஹாலிவுட்டில் பார்த்தாலுமே நீங்கள் நிறைய பேர் வந்து சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஹாலிவுட் சினிமா வந்து பாராட்டுறோம், ஸ்லாகிக்கிறோம், அதுலேருந்து சில விஷயங்களை எடுக்கிறோம். ஆனால் இதை மட்டும் அடாப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். அப்போ அது முன்னுக்கும் பின் முரணான தன்மை தானே. ஸோ அதிலே நான் இருக்கணும். ஆனால் அதுக்குள்ளே போகவும் முடியும். அது முடியாத காரியம்லாம் கிடையாது. எனக்கு சாரை நிறைய வீடியோக்களில் பார்க்கும்போதும் சரி இப்போ நேரில் பார்க்கும்போதும் சரி அந்த சிரிப்பில் வந்து ஒரு வெள்ளந்தித்தனம் தெரியுது. வெள்ளந்தியாக இருக்கிறவங்க சீக்கிரம் ஏமாந்துருவாங்க. ஏமாந்துருக்கீங்களா சார்? நான் நிறைய ஏமாந்துருக்கிறேன். எந்தெந்த வகையில்? ஏன்னா என்னுடைய வேலை வந்து நம்பிக்கை வைக்கிறது தான் வேலை. அந்த நம்பிக்கையை அவங்க காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிறத சோதிக்கிறது என் வேலை கிடையாது. ஸோ அதனால் ஏமாந்துருக்கேன். இந்த சென்ஸ் வந்து நாளைக்கு தந்துடுறேன் சார் அப்படி இன்னைக்கு டப்பிங் முடிச்சுட்டு போங்க அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி ஏமாற்றங்கள் சிலது இருக்கும். ஸோ அது வந்து சில பேர் சொல்லுவாங்க, ஏன்டா நீ அதுக்கு கெடுபிடியாக இருந்து அதெல்லாம் முடியாது நான் வரமாட்டேன் அப்படிலாம் சொல்ல வேண்டியதுன்னா அதுக்கு நான் ஒரு ஆளை தான் போடணுமே தவிர நான் சொல்ல முடியாது. ஏன்னா சக்கரை பொங்கலில் உப்பு போட்டால் மாறிடும். ஆமாம், கரெக்ட் கரெக்ட். ஸோ அப்போ என்னுடைய வேலையில் வந்து இதுதான் செய்ய முடியும்னு இருக்குது. நான் ஒரு கராராக இருக்கிறவர் நான் எது மாறினா என்னுடைய பர்சனாக வைப்ரேஷன் மாறிடும். ஸோ அப்போ நான் வந்து என்னுடைய வேலை இருக்குல்ல, கரியர்னுடைய மெயின் ஆக்டிங் வேலை, அதனுடைய வைப்ரேஷனும் மாறிடும். ஸோ அப்போ அது வந்து இட்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆன் மை ப்ராடக்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். என்னாச்சு பாரு, இருங்க சார் டேக்கா இருங்க ஒரு நிமிஷம், இன்னும் இப்போ எனக்கு இன்னொரு 10 நிமிஷத்தில் அந்த காசு வரல வச்சிரு. ஓகே ஆக்டிங் அப்படின்னா இட்ஸ் அஃபெக்ட் மை ஆக்டிங். கரெக்ட் கரெக்ட். இன்ஃப்ளூயன்ஸ் எவ்ரிதிங் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் ஆக்டிங் பர்சனா. ஸோ அதை நான் பண்ண மாட்டேன். ஸோ அப்போ நான் அதை நம்பிக்கையை வச்சுட்டு நான் விட்டுருவேன். ஸோ அவ்வளோதான். அதனால நான் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கணும். அதை ரெகுலேட் பண்ணக்கூடாது. ஓகே இதில் 10 ரூபா வரலையா, பரவாயில்ல, நான் போய் 30 ரூபா நான் வேறு எது எங்கே இருக்குன்னு தேடி இங்கே போய் நோண்டிகிட்டு இருக்கிறதுக்கு பதில் வாங்கப்பா நாளைக்கு நான் ஒரு கோர்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் வாங்க அப்படின்னா இந்த 10 ரூபாவோட கூடுதலாக 30 ரூபா எங்கேருந்து வந்துடும். இவங்க கூட போய் ஏன்டா அப்படி பண்ண எப்படி சண்டை போடுறதுக்கு போல.
ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வெள்ளேந்திகள் ஏமாந்து தான் அவங்க. அதுக்காக அந்த வெள்ளேந்தித்தனத்தை விட சொல்லலை. சார் இப்போ மல்டிபிள் டைரக்டர்ஸ் கூட நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஒரு டைரக்டர்ஸ்க்குமே அவங்க டெலிவரி பண்ணுற விதம் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமாக இருக்கும். இப்போ தியாகராஜன் குமாரராஜன் சாருக்கு ஒரு மாதிரி இருக்கும், கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு ஒரு மாதிரி இருக்கும், சங்கர் சாருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம எல்லாத்துக்குமே அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று ஆர்ட் ஃபிலிமாக இருக்கும், ஒன்று பியூர் கமர் ஃபிலிமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அதில் கற்றுக்கிறது, நம்மளை மாற்றிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல சார், அதுக்கு எந்த மாதிரி தயாரிவீங்க சார் நீங்கள்? எல்லாத்துக்குமே ஸ்கிரிப்ட் மாறும். அதனால டைரக்டர் பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்கிரிப்டில் உங்களுக்கு தெரியும், இது வந்து கமர்ஷியல் ஸ்கிரிப்டு, இது வந்து கொஞ்சம் செமி கமர்ஷியல் ஸ்கிரிப்ட், இது டோட்டலி ஆர்ட் ஸ்கிரிப்டுன்னு தெரியும். அதில் கேரக்டர்ஸ் தெரியும். ஸோ இப்போ கமர்ஷியல் ஸ்கிரிப்டில் வந்து ஒரு கேரக்டர் இன்ட்ரொடக்ஷனுடைய ஸ்பீடு இவ்வளோ தூரம் இருக்கும். பட் ஆர்ட் ப்ளஸ் கமர்ஷியலில் இன்னும் ஸ்பீடு இருக்கும். டோட்டலி ஆர்ட்டில் ஒரு கேரக்டர் இன்ட்ரொடக்ஷன் ஸ்பீடு வேறு ரேஞ்சில் இருக்கும். ஒரு லாங் ஷாட் இருக்கும், அது டோப்போகிராஃபியோட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உள்ளே வருவாங்க அவங்களுக்குடைய க்ளோஸ்அப்குள்ளே, அதுக்கப்புறம் தான் உள்ளே வருவாங்க. ஸோ அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது டோட்டலாக டைரக்டருடைய சிலபஸ். இது வந்து டைரக்டர், இப்போ நாங்கள் உங்களுக்கு க்ளோஸ் எடுக்கிறோம், நீங்கள் லாங்காக வந்து ஒரு 1/2 மணி நேரம் நடந்து வந்தீங்களா, அதனுடைய க்ளோஸ் அப்படின்னு சொன்னால் போதும் எனக்கு, அவ்வளோதான். அதை நான் பண்ண வேண்டியதான். இதில் ஒன்றும் பெருசாக ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப இது ஆர்ட் ஃபிலிம், இது கமர்ஷியல் ஃபிலிம் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து டோட்டலி டைரக்டர் சிலபஸ். சார் அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த தியாகராஜன் குமாரராஜா சார் மேலே அதே அந்த சார் எப்படி நான் பார்க்குறதுனே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குன்னா, 2010 அரண்ய கண்டம், அதுலேருந்து ஒரு 8 வருஷமோ 7 வருஷம் கழிச்சு சூப்பர் டீலக்ஸ், அதுக்கப்புறம் மாடர்ன் லவ் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் ஒன்று, அதுக்கப்புறம் இல்லை. எனக்கு வாய்ப்பு இருக்குது, நான் ஒரு நல்ல டேரக்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. நான் இதை பயன்படுத்தி நிறைய படங்கள் நான் வந்து கொடுக்கலாம், நிறைய வருமானம் வந்து ஈட்டலாம், நான் ஒன்று வந்து ஒரு பெரிய டேரக்டராகவும் நான் ஜொலிக்கலாம் அப்படிங்கும்போது. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கதை, எனக்கு மனசார இது எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த கதை மேலேன்னு தோணா தான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கிற ஒரு குணம். அதை நீங்கள் பார்த்த விதம் எப்படி சார்? அதுதான் அவங்களுடைய கிராஃப்ட் மேலே இருக்கிற மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குதுல்ல. என்னுடைய ஒர்க்கு மேலே மீனவர்கள் சொல்கிற மாதிரி தான், என் பேங்க் இங்கே இருக்குது, நான் எதுக்கு சேர்த்து வைக்கணும், போய் எடுத்துகிட்டு வரணும். ஐயோ வயசாகிடுச்சுன்னா, கை கால் முடியாமல் போச்சுன்னா, ஏன் வயசாகுது உனக்கு, நல்லா தெம்பாயிரு, நல்லா சாப்பிட்டு நல்ல பழக்கத்தோட தெம்பாயிரு, உனக்கு ஏன் வயசாகுது, எப்போ வேணால் போட்டில் போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான பர்சனாலிட்டி குமார் ராஜா. அவர் வந்து எப்போ நமக்கு பின்னாடி வந்தவங்கலாம் முன்னாடி போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் கிடையாது. எது முன்னாடின்னு கேட்பார். அப்போ முன்னாடி போகிறதுனா என்னது? ஸோ அது வந்து அவருடைய பர்சனாவாக இருக்கலாம். மேபி அவர் அதை பற்றி பயப்படாமல் இருக்கலாம். அந்த பயம் ஏன் வர மாட்டேங்குதுன்னா, அவருடைய கிராஃப்ட் மேலே இருக்கிற அது நல்ல ஒரு பெரிய தன்னம்பிக்கை. அவர் வந்து எல்லாருக்கூடையும் ஒரே மாதிரி தான் இருப்பார். அவருடைய பர்ஃபெக்ஷனான டேக் வர்ற வரைக்கும் எடுத்துகிட்டே இருப்பார். நீங்கள் படம் பார்த்து அவுட்புட் பார்த்தா தெரியும், ஓகே இதுக்கு தான் டைம் இப்படி கூட நான் இருந்தேன், நான் இருக்கிறேனா அப்படின்னு ஆக்டர் அதில் ஆக்ட் பண்ண வரும். ஓ நானா இப்படி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துக்குள்ளே போவார். அதை பார்க்குறவங்களும் இப்படி கூட படம் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஏன்னா 2 படத்தில் 10 வருஷத்தில் 2 படம் தான் எடுத்துருக்காரு. 14 வருஷம் ஆயிடுச்சு. 14 வருஷத்தில் 2 பெரிய படங்கள், அப்புறம் அந்த ஆந்தாலஜிஸ் பண்ணியிருக்கிறாரு. இடையில ஒரு ஸ்டேஷிலா.comனு சொல்லிட்டு ஒரு ஆட் வந்துச்சு, அதனுடைய மோஷன் இது பண்ணார், பொம்மையை வச்சு நகர்த்தி அதுவும் அது போய் பார்த்தேன் அந்த ஷூட் அப்போ. ஸோ அவரால் எல்லாமே பண்ண முடியுது. ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் கிராஃப்ட் மேலே பயங்கரமான நம்பிக்கையும் உண்மையும் வச்சுருக்கிறவங்க வந்து இந்த கமர்ஷியல் வளர்ச்சி மேலே கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, எனக்கு அந்த ஒரு கேரக்டரோட தாக்கம், ஒரு நடிகர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரோட தாக்கம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா சார். ரகுரன் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் லைஃப்பில் பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி ஹோஸ்ட் கேட்டிருப்பாங்க. சினிமாவுக்குள்ளே நடிக்க வந்தது வீட்லேயுமே அப்படி தான் இருப்பார். ஒய்ஃப் கிட்டேயும் சரி, அம்மா கிட்டேயும் சரி, ஒரு சீரியஸான ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டாங்க அப்படின்னா சீரியஸ் கேரக்டரும் வீட்டில் இருப்பாங்க, நம்ம சத்தம் போடுறதா இருக்கட்டும். ஒரு ரொமான்டிக்கான ஒரு காதல் படம்னா வீட்டில் ரொமான்டிக் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அந்த படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமும் கேரக்டரோட தாக்கம் உங்களுக்கு ஜோக்கர் படம் நடிச்சு முடிச்சதுக்கு ஜோக்கர் மட்டும்தான் அப்படி இருந்தது. அது நான் வந்த புதுசு அது. ரெண்டாவது ஒரு 7 months அந்த ஒர்க் நடந்துட்டு இருந்ததுனால அதனுடைய தாக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டேன். நான் கொஞ்சம் நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்படியே தாக்கத்தை வாங்கிட்டே அடுத்த படம் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து அவருடைய ரேஞ்சில் வந்து நிறைய வில்லன் பண்ணார், சில கேரக்டர் ரோல்ஸ் பண்ணார், ரொம்ப சூப்பராக பண்ணார் எல்லாத்தையும்.
எந்த வித ரொம்ப பெரிய லுக் சேஞ்ச் இல்லாம ஈவன் மீசை கூட ஒட்ட மாட்டாரு. கரெக்ட். அவங்க கொஞ்சம் அந்த அந்த ஹேர் ஸ்டைல்ல விக் கூட வைக்க மாட்டாரு. கரெக்ட். ஒரே ஹேர் அது ஸ்டைல். கூட இல்லாம பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்போ அவருக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா இது விக்குக்கெல்லாம் வச்சு மறைஞ்சிக்கலாம், நம்மளுடைய ரியாலிட்டியை வந்து மறைச்சிட்டு அதுக்குள்ள இது பண்ண முடியும். ஆனா அவருடைய ரியாலிட்டி அப்படியே இது பண்றாரு. ஸோ மேபி இருக்கலாம், எனக்கு தெரியல, நீங்க சொல்றத வச்சு இருக்கலாம். ஆனா அவர் சொன்னது வந்து நடிகனானது வேற என்ன பண்ணியிருப்பீங்க, நடிகன் ஆகாமல் இருந்தா பட் ஒரு விவசாயம் பண்ணிட்டு ஒரு லேண்ட் அடிச்சு விதைய போட்டு ஆண்டு மழை பெய்யட்டுன்னு சொல்லி வேண்டிட்டு அதுலேருந்து எனக்கு எடுத்துட்டு அதோட ஒரு அற்புதமான லைஃப் எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு. அதுதான் உண்மையான லைஃப் ஆக்சுவலி. நம்ம வந்து தொழிலையும் வாழ்க்கையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஐடிக்கு போகிறது வேலை கிடையாது, அது வேலை கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட்னஸை விற்கிறீங்க. கரெக்ட். வேலைங்கிறது என்னென்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளாக கன்வெர்ட் பண்ணுறது. ஒரு லேத் ஒர்க்கரு, ஒரு விவசாயி, ஒரு கார்பெண்டரு, ஒரு ஸ்கல்ப்சரு, ஏதோ ஒன்று. இப்போ குறவங்க பலூன் விற்கிறாங்க, அப்புறம் வந்து இது செயின் செஞ்சு விற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா குறத்திகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கையில் எப்போதும் வேலை மணி கோத்துக்கிட்டே இருக்கும், கூட பேசிகிட்டே இருந்தால் கூட கோத்துட்டே இருக்கும். அவங்க ஒரு நாள் எதையுமே கம்ப்ளைண்ட் பண்ணது இல்லையா. அவங்க வந்து நாடோடிகளாக தானே வாழ்கிறாங்க, சர்வே பண்ணுறாங்களே, நல்லா இருக்காங்களே. சாயந்தரம் ஆனால் அவங்க வீட்டுக்காரர் தான் சமைப்பாங்க, அவங்க வீட்டில் ஆம்பளைங்க தான் சமைப்பாங்க. ஸோ அவங்க ஒரு பொருளை உருவாக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பொருளை இன்னொரு பொருளாக கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதை விற்பாங்க. அவங்களுடைய இது மேலே இருக்கும். எங்கள் திருவண்ணாமலையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குறவர்களுடையக்கான இடம் இருக்குது. நான் பைக்கில் போகும்போது ஒரு அம்மா வயசானவங்க அந்த ஏரியாதெல்லாம் போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு ஏறிக்கிறீங்களா விட்டுறேன்னு. எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் சொல்லலை, நான் சரிங்க பாட்டி நான் நடந்து போகிறேன், உனக்குன்னு நான் கேட்டால் என்ன நிறுத்தி அதிகோ யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அந்த ஒரு இது இருக்குதுல்ல, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப உன்னதமான வாழ்க்கை. அதுக்காக நீங்கள் எதையும் புகழையோ இல்லை பணத்தையோ ஆசைப்படாமல் இருங்க, எதுவும் வாங்காதீங்க சொல்லலை. அதுக்குள்ளே இருந்தாலும் எனக்கு என்றைக்கு வேணால் அது போனாலும் நான் அதனால பாதிக்கப்பட மாட்டேன். ஸோ அந்த இடத்துக்குள்ளே போயிட்டோன்னா நம்ம வேலையை நிறையா பார்க்க முடியும், நமக்கான வேலையை. ப்ளஸ் அதே நேரத்தில் பொதுநலமும் நம்ம மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். சார் கூத்துப்பற்ற என்ன சார் கற்றுக் கொடுக்குது? நடிப்பை தாண்டி உங்களோட அந்த இன்டர்வியூஸ் நீங்கள் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கோட் ஷூட் போட்டு வந்தீங்கன்னா நடிகன் ஆகிட்டோம் தேவைதானே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இயல்பான வாழ்க்கையை தாண்டி யோசிக்கிற மாதிரி எனக்கு தோணுது சார். கூத்துப்பற்றையில் என்னென்ன கற்றுக்கலாம் சார்? கூத்துப்பற்றில் இதுதான் கற்றுக்கணும்னு கிடையாது. ஏன்னா கூத்துப்பற்றை வந்து ஒரு லெபரட்டரி மாதிரி. அதாவது நாங்கள் வந்து நிறையா நாங்கள் லைட்ஸ் எல்லாம் ரன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 120-130 ரைட்ஸ் இருந்தது. அதில் 60 ஹாலஜன் லைட்ஸு, 40 ஸ்பாட் லைட்டு, ஃபாலோ ஸ்பாட்டு, இது மாதிரி லைட்ஸு, டிம்மரு, அதுக்கான ஒயரு, கனெக்ஷனு, கண்ட்ரோலரு. ஸோ நாங்கள் ப்ரைவேட் ஈவெண்ட்டெல்லாம் லைட்ஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி காலேஜ் பசங்க பண்ணுற தியேட்டர் பிளேயெல்லாம் நாங்கள் லைட்ஸ் பண்ணியிருக்கோம். வேறு அதர் குரூப் பண்ணுற தியேட்டர் பிளேயெல்லாம் லைட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுடைய தியேட்டர் பிளேயில் நாங்களே வந்து லைட்டிங்லாம் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஆக்டர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஒரு பிளேக்கு ஆக்டர் வந்து வெறும் நடிப்பு மட்டும் இல்லாமல் ஸ்கிரிப்ட் ரைட்டிங், லைட்டிங்கு, காஸ்டியூமெல்லாம் நான் வந்து நாங்களே, ஏன்னா எங்களுக்கு பட்ஜெட்டில் தான் நாங்கள் பண்ணுவோம், 0 பட்ஜெட். அதாவது ரொம்ப புவர் தியேட்டர்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு பிளே வந்து சந்திரகிரிங்கிற ஒரு பிளே வந்து 670 ரூபா செலவில் பண்ணோம். ஓகே மொத்த செலவே அவ்வளோதான் 670 ரூபா. அங்கங்கே இருக்கிற பொருளை வச்சு செட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பட்ஜெட்டும் கற்றுக்கலாம் இல்லை? பட்ஜெட்டும் கற்றுக்கலாம். ஏன்னா ஒரு தடவை வந்து எங்கள் குரூப்பில் ஒரு ப்ளே பண்ணுறதுக்கு அதுக்கான காஸ்டியூமுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கேட்டார். ஒரு வெளியிலேருந்து வந்த காஸ்டியூம் டிசைனர் எல்லாத்தோடையும். நாங்கள் வந்து எங்களுக்கு அவ்வளோ காசு இல்லைன்னு அவர் போயிட்டார். நாங்கள் வந்து 96,000 ரூபாயில் அதை பண்ணினோம். 5 லட்ச ரூபா. ஓகே. ஸோ நேராக நாங்கள் பாரிஸில் போய் எங்கெங்கெல்லாம் பொருள் கிடைக்கும், எங்கே சீப்பாக பொருள் கிடைக்கும், அதே நேரத்தில் நல்லா இருக்கும், எங்கே கம்மியாக தைக்கலாம் ட்ரெஸ்ஸை. ஸோ இது எல்லாமே நானும் சாந்தான்னு ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்து இது மாதிரி ஒவ்வொரு பார்ட்டையும் ஈச் ஆக்டர் ஒரு குரூப்பு போஸ்டர் அடிக்கிறது, பிளேட்னா போஸ்டர் டிசைன் பண்ணுவோம். போஸ்டர் எடுத்துகிட்டு போய் ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ்னு முன்னாடி இருக்கும். ஓகே. அங்கே போனோன்னா அங்கே வந்து ஒரு டிடிபி ஆப்ரேட்டர் இருப்பார். அவர்கிட்ட சிடி எடுத்துகிட்டு போய் பேசிக் டிசைன் ஒருத்தர்கிட்ட வந்து வாங்குவோம் நாங்கள். அவர் வந்து டிசைன் கொடுப்பாரு. அவரும் ஒரு ஆக்டர் தான். ஓகே. எல்லாருமே கனெக்டடாக இருப்பாங்க. ஸோ வெளியில் இருக்கிறவங்க கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. கூத்துப்பட்டில் இல்லாமல் வெளியில் தியேட்டர் குரூப்பில் ஒர்க் பண்ணுறவங்க அவர்கிட்ட வந்து வாங்கிட்டு போய்
அதை போய் கொடுத்து அதை வந்து எங்களுக்கு என்ன லெவலில் வேணும் அப்படின்னு. ஸோ பேனர்லாம் நாங்கள் வச்சுருக்குறோம். கூத்துப்பேட்டையினுடைய தியேட்டர் ப்ளே இங்கே நடக்குது அப்படிங்கிற டயத்தில் பேனர்ஸ், பெரிய பேனர்ஸ் வச்சுருக்கோம். ஓகே ஓகே. வாண்டேஜ் மார்க்கெட்டிங், பப்ளிசிட்டி. பப்ளிசிட்டி வாண்டேஜ்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிகிட்ட போய் பேசி அதுக்கு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வாங்கி, ஸ்பான்சர்ஸுடைய லோகோ வாங்கி அதை கொண்டு போய் கொடுத்து கரெக்டாக கீழே லோகோஸ் எல்லாம் போட்டு எங்கே நடக்குது பேனர்லாம் வச்சுருக்குறோம். சின்ன சின்ன போஸ்டர் எல்லா இடமும், ஹோட்டல்ஸு, தியேட்டரில் நடக்கிற இடங்கள், காஃபி ஷாப்பு அங்கெல்லாம் போய் வைக்கிறது. இதுலேருந்து எல்லா வேலையும், அதில் நான் மெஜாரிட்டி எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன். இது பண்ணியிருக்கேன், காஸ்டியூம்ஸ் பண்ணியிருக்கேன், லைட்டிங் பண்ணியிருக்கேன், ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன், டைரக்ஷன் பண்ணியிருக்கிறேன், ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிறைய ஒர்க்குகளை கற்றுக்க முடியும். ஆனால் அது எல்லாமே தானாக தெரிஞ்சுக்கணுங்கிற அடிப்படையில் தான். இன்ட்ரெஸ்ட்டோட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கற்றுப்பீங்க, இல்லையா நீங்கள் பாட்டு ஊர் சுற்றிட்டு நீங்கள் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். சார் அந்த ஒரு 10 வருஷம் சார் அது பெரிய லெவலில் வருமானம் வராது கூத்துப்பற்றையில். ஃபேமிலியை பார்க்கணும், நம்ம 3 டைம் கரெக்டாக சாப்பிடணும், இந்த காஸ்டியூமுக்கு காசாக இருக்கட்டும், எங்கேயாவது வெளியில் போகணும்னு ஆசையாக இருக்கும், இல்லை படத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்கும், அதுக்கு காசாக இருக்கட்டும், அந்த சர்வை பண்ணுற அந்த 10 வருஷம் சர்வைன்னு ஒன்று இருக்குல்ல சார், அது சமாளிச்ச கஷ்டம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். வருமானம்லாம் வராது. கம்மியான சம்பளம். ஒரு பீரியடில் எங்களுக்கு சம்பளம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகே. ஒரு 800 rupees in 2003 மந்த்லி. அதுக்கப்புறம் 6000 rupees ஆனிச்சு. 6000 7000 வரைக்கும் வந்துச்சு. அது 2007 8 9 10 11லாம் 7000 rupees 8000 rupees தான் மந்த்லி. ஸோ அது ரொம்ப கஷ்டமானது அதை ஃபேஸ் பண்ணுறது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2 அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு 3வது காருக்கு என்ன கலர்னு நம்மள்ட்ட சஜஷன் கேட்பாங்க. அந்த டயத்தில் சரிடா ப்ரௌன் கலரே வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூலாக பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் அந்த ஒரு இது இருக்கும், நம்ம எப்படா இதை வாங்கணும், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி கார் வாங்கிட்டு. அப்படியெல்லாம் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவங்களுக்கு நிறைய இன்சைடு க்ரோத் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப க்ரோத் ஜாஸ்தி இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா உள்ளே நீங்கள் ஃபிலாசபிக்கலாக பயங்கரமாக க்ரோத் ஆவீங்க. அது உங்களுக்கு உலகம் புரிய ஆரம்பிக்கும். எது உண்மையான மகிழ்ச்சிங்கிறதுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் நான் எப்படி உலகத்தோடு சேர்ந்து இருக்கிறது இப்படிங்கிற இந்த 2 பைண்ட்லேயும் நமக்கு ஒரு குழப்பங்கள் வரும். ஏன்னா நம்ம வேற ஒரு விஷயத்தை கற்றுக்குறோங்கிற ஒரு திமிரு கூட வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டாவது அவர் நாமுத்துசாமி கூத்துப்பற்றையினுடைய ஃபவுண்டர் சொல்லுவார், தியேட்டர் ட்ரைனிங் பேரலி ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங் இவால்வ் பண்ணுவோம். நீ தியேட்டரில் நீ கொஞ்சம் வருஷம் ட்ரைனிங் ஆனேன்னா பேரலில் நீ ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாறிட்டே வருவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு. இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. அண்ணமால்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.